மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை நான் ஏன் முடிவுக்கு கொண்டு வரணும்? ட்ரம்ப் பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் முடிவானதுக்கு பின்பு அது முடிவாச்சா, கையெழுத்தாச்சா, அதில் என்ன விவரங்கள், எத்தனை பேச்சுவார்த்தைகள் போனதெல்லாம் இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் அதை அறிவித்ததற்கு பின்பு ஓரிரு நாட்களில் அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இணையதள பக்கத்தில் இருந்த எப்ஸ்டீன் ஃபைலில் கிட்டத்தட்ட 4000 பக்கங்களுக்கு மேலாக இந்தியாவை குறித்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்கள் குறித்தும் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் சில குறிப்புகள் இருந்தது. அந்த கோப்புகளே நீக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி இப்போ குற்றச்சாட்டுறாங்க. இதுவரைக்கும் இருந்துச்சு, இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அந்த ஃபைலெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி அம்பானி நிறுவனங்களில் பெருமளவு அமெரிக்க முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் பல்வேறு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இந்திய சந்தைகளை மோடி திறந்து விட்டுட்டார், இந்தியாவுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிற எச்சரிக்கையோடு இப்போ விவசாய சங்கங்கள் பிப்ரவரி 13 காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை நான் ஏன் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேஷுவலாக பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறப்ப ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை தான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு வைரலாக மாறிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்தியாவில் ராகுல் காந்தி முதற்கொண்டு எதிர்க்கட்சிகள், ஏன் பொதுமக்களே சந்தேகிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மோடியினுடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோடியினுடைய பெயர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அதிகாரிகள், முக்கியமான அரசியல் தலைவர்கள், முன்னாடி அரசு அதிகாரிகளாக வெளிநாடுகளில் வேலை பார்த்தவங்க, இப்பொழுது மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க, பல நபர்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஃபைலெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவர்கள் நிச்சயமாக பெரிய சிக்கலில் சிக்குவாங்க. அந்த ஃபைலை வச்சு தான் ட்ரம்ப் மோடியையும் இந்த மோடி அரசாங்கத்தையும் மிரட்டி இந்தியாவை அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சந்தேகிக்கிறாங்க, பொதுமக்களும் சந்தேகிக்கிறாங்க. ஏன் ஒரு படி மேலே போனீங்கன்னா, நம்மளே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக சுப்பிரமணிய சுவாமி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சில குறிப்புகளை வெளியிட்டிருப்பார். அதில் இதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னொரு 1 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், மோடியோடைய சகாக்கள் குறித்ததான விவரங்கள் எப்ஸ்டீனோட தொடர்பு படுத்தி சில ஃபைல்கள் வெளியே வரும், அன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருப்பார். அதை குறித்து நம்மளும் வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ கிளியராக இப்போ ஒவ்வொரு விஷயமாக படிப்படியாக பார்க்குறப்ப தெள்ள தெளிவாக தெரிகிறது, மோடி அரசு அமெரிக்காவால், ட்ரம்ப்பால் எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு தான் மிரட்டி இந்த டீலுக்கு சம்மதிக்க வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் உறுதிப்படுகிற மாதிரி சில விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு வருது. இப்போ ட்ரம்ப் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை நான் கெடுக்க விரும்பலை அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும், இல்லை திரும்பவும் மோடிக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாரா? ஏன்னா சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப போய் ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்கினீங்கன்னா திரும்பவும் நான் டேரிஃப் போடுவேன், விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு வெளிநாட்டு தலைவர், இந்திய அரசியல்வாதி, இந்திய தலைவருடைய அரசியல் எதிர்காலத்தையே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன சக்தி வாய்ந்த ஒரு தகவல் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? அப்படியே அவர் என்ன வேணால் பேசுவார், நாங்கள் அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு மோடியினுடைய சகாக்களும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா இந்திய இறையாண்மை எங்கே போகிறது, என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ராக்கோடைய நிறுவனம், இந்த ஜாஷ்வா ராக் அப்படிங்கிறவர் தான் அதை நிறுவனவர். அவருடைய மகன் தான் இப்போ லாரி ஃபிங்க் ராக்ன்றவர் இருக்கிறாரு. அவர் இப்போ அதானி நிறுவனத்தினுடைய பாண்டுகளில் பெருமளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அந்த ஜாஷ்வா ராக் அப்படிங்கிறவங்க எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவர் அதானி இதில்
முதலீடு செய்கிறாரு. ஸோ இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் 2014 பிரதமராக வந்த உடனேயே ரஃபேல் டீல் வந்து சம்பந்தமே இல்லாமல் அனில் அம்பானி அப்போதான் ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அந்த டீலை கொடுக்கறதுக்காகவே அந்த கம்பெனி அவர் ஆரம்பிக்கிற ரிலையன்ஸ் ஏவியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மூலமாக ரஃபேல் டீல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அனில் அம்பானி அவரோட சம்பந்தப்பட்டவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் குர்தீப் சிங் அவர்கள்ல இருந்து எல்லாருமே எப்ஸ்டீன் ஃபைலில் அவங்களுடைய நேம்ஸ் இருக்கு. அவர்கள் அதில் சம்பந்தப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு பின்னணியில் பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் டீல்களில் எப்ஸ்டீன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அதோட மோடியினுடைய நண்பர்களும் அமைச்சர்களும் அனில் அம்பானி போன்றவர்களும் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு விதமான சிக்கல்களில் சிக்கியிருக்கிறதுனால தான் அதை வச்சு ட்ரம்ப் வந்து மோடியையும் இந்தியாவையும் மிரட்டுகிறார். இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவுக்கான அச்சமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சந்தையை எந்தவித இதுவும் இல்லாமல் அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விட்டிருக்கிறார். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏன் இப்போ 2025க்கு முன்னாடி இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வளவு டாரிஃப் விதிச்சது? ஹார்லி டேவிட்சன் போன்ற பைக்குகளாக இருக்கட்டும், விலை உயர்ந்த விஸ்கி, பிராண்டி, ஒயின் போன்ற பொருட்களாக இருக்கட்டும், பல்வேறு விதமான பொருட்களுக்கு குறைந்தது 50% வரி, 100% வரி, 150% வரி வரைக்கெல்லாம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய அரசு விதித்திருந்தது. ஒரு சில பொருட்களுக்கு தான் 10-15% விதிச்சிருந்தாங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனேயே நான் வரியை குறைக்கணும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இந்தியா ஒரு நல்ல நாடு, மோடி என்னுடைய நண்பர் தான், ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான வரி விதிக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் முதன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். அதே காலகட்டத்தில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிகபட்சமாக விதித்த வரியே பார்த்தீங்கன்னா 3%-4% தான். இது மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேருந்து அதுதான் தொடருது. இப்போ திடுதிப்புன்னு வந்து உடனே அவங்களுக்கு வந்து 25% வரியை நான் விதிக்க போகிறேன் அப்படின்னு போடுறாரு. உடனே நீங்கள் ரஷ்யாவோட ஆயிலை ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணோம், அவங்கக்கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு அடிஷ்னலாக பியூனிட்டிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 25% வரியை போடுறாரு. 50% வரி. இப்போ 50% வரியை நாங்கள் வந்து ட்ரேட் டாக் பண்ண போகிறோம், அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 18% குறைக்கிறாங்க. 18% குறைச்ச உடனே இங்கே பார்த்தீங்களா, உலகத்தில் யாருக்குமே இல்லை, நமக்கு மட்டும்தான் அமெரிக்கா 18% வரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல்ல இருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து பெருமையா பீத்திக்கிறாங்க. 3%, 4% இருந்ததை 50% ஏற்றிட்டு அதை 18% குறைக்கிறது பெருமையா? இப்போ டீட்டெயிலா ஊடகங்கள் இதை குறித்து விவாதிக்கணும். ஆனால் அது எல்லாமே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதை குறித்து எந்த விவாதமும் நடத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு புறம் விவசாயிகள் வந்து பிப்ரவரி 13 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக? இந்திய சந்தைகளில் அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள், ஆப்பிள்ல இருந்து, பாதாம்ல இருந்து, டைரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, இன்னும் மக்காச்சோளத்திலிருந்து, சோயாபீன்லேருந்து பல்வேறு விதமான பொருட்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஜீரோ நான் டேரிஃப் பேரியரில், ஜீரோ டேக்ஸ். இப்போ வரைக்கும் அந்த டேரிஃப் என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன விதமான வரிகளை நாங்கள் டோட்டலாக நீக்கி இருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்லா இறக்குமதி பொருட்களுக்கும் டேரிஃபே கிடையாதா? அதில் விவசாய பொருட்களுக்கு டேரிஃபே கிடையாதா? அப்படி ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் உட்படுத்தி இருந்தீங்கன்னா இந்திய பொருட்கள் என்னவாக போகுது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். நாடாளுமன்றம் அப்படின்னு இருக்கிறதுக்கே எதுக்காக இருக்குது அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கும், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்ன மாதிரியான முடிவுகள் நாட்டு மக்களை குறித்து எடுக்க போறாங்களோ அதை விவாதிக்கிறதுக்கும் தான் இருக்கு. ஒரு இந்திய பிரதமருடைய பெயர், ஒரு பாலியல் குற்றவாளி, மிகப்பெரிய வரலாற்றிலேயே மன்னிக்க முடியாத பல குற்றங்களை செஞ்சிருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைலில் மோடியினுடைய பெயர் இருக்கு, மோடி அமைச்சர்களுடைய பெயர் இருக்கு. அதை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொன்னா விவாதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் அறிவிக்கக்கூடியதா ஒரு 2 தேசங்களுடைய ட்ரேடினுடைய விவரங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் 70 கோடிக்கும் அதிகமானவர்கள் விவசாயிகளாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது? இப்போ முழுக்க அமெரிக்க சந்தையவே நம்பி இந்திய எதிர்காலம் இருக்க போகிறதா? $500 பில்லியன் ஒரு வருடத்திற்கு 100 பில்லியன் கண்டிப்பான முறையில் அமெரிக்காவோட ட்ரேடு நீங்கள் வச்சே ஆகணும்னு சொன்னால், அப்போ மற்ற நாடுகள்கிட்ட பண்ணக்கூடிய வர்த்தகத்தை இந்தியா குறைக்க போகிறதா? அதிகபட்சமாக இந்தியாவினுடைய ட்ரேடருடைய அதிகபட்ச லிமிட்டை 700 பில்லியன் தான். இதில்
500 பில்லியன் வந்து அமெரிக்கா கூட மட்டுமே வச்சாங்கன்னா மற்ற நாடுகளோடு வர்த்தகம் என்னவாக போகிறது? இப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு இந்திய அரசு வந்து எப்படி உறவுகளை வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒருபுறம் ட்ரம்ப் ஓப்பனா த்ரெட்டன் பண்றாரு, மோடியினுடைய அரசியல் எதிர்காலமே என் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சூசகமா சொல்றார். இப்படி மோடி தன்னுடைய புகழை காத்து கொள்வதற்கும் தன்னுடைய இமேஜை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னுடைய பவரை அதிகாரத்தை காத்துக்கிறதுக்கு இந்தியாவை அடகு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள், அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை குறித்து நாங்கள் விவாதிக்கணும், அதற்கு அனுமதி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எப்ஸ்டீன் ஃபைலை குறித்து விவாதிக்கணும்னு கேட்டால் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, நரவணே எழுதிய அந்த புத்தகத்தில் அன்றைக்கு சீனாவோடு நடந்த அந்த சண்டையில் இந்தியா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அதை குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்போ எதுக்கு தான் நாடாளுமன்றம்? எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, நாங்களே வருவோம், நாங்களே பதில் சொல்லுவோம், நாங்களே கேள்வி கேட்போம், எங்களை குறித்து நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? விஸ்வகுரு 56 இன்ச்சு செஸ்ட்டு, நீங்கள் உண்மையிலே பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்தியாவை வந்து ஒரு விஸ்வகுரு நாடாக மாற்ற போகிறோம், 2047 வந்து விக்சித் பாரதா கொண்டு போகிறோம் அப்படின்னா இப்படி அமெரிக்காவுக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஸோ மோடியினுடைய அரசியல் எதிர்காலம் ட்ரம்ப் கையில் இருக்கு. மோடி தன்னை காத்து பாதுகாத்து கொள்வதற்காக அவருடைய சொந்த கட்சியையும் இந்திய நாட்டையுமே மோடி ட்ரம்ப் கிட்ட அடகு வச்சுட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.